துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட நியாயவாதிகளே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் தராசு போல மற்றவங்களுக்கு நீதியை வழங்கிய நீங்கள் பண விஷயத்திலும் உறவு முறைகளிலும் சந்தித்த துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சமாக நடந்தது கிடையாதுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே நடந்து உங்களை ஏமாற்றி விட்டு சென்ற நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆமாவா இல்லையா, இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக நீங்கள் கூற வேண்டும். முதல்ல துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பண விஷயத்தில் ஏற்பட்ட 5 ரணமான துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தாங்க செய்யும். துலாம் ராசியினர் தாராளமான குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. இதையே உங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக மற்றவங்க பயன்படுத்தி கொண்டும் இருப்பாங்க. கைமாற்று பணமாக உங்களுடைய வாழ்க்கையில சிலர் வாங்கியிருப்பாங்க. நாளை தந்து விடுகிறேன் என்று சொல்லி உங்களிடம் வாங்கிய நெருங்கிய நண்பர்கள் இன்று உங்களுடைய அழைப்பை கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. பணமும் போய் கௌரவமும் உங்களுடைய வாழ்க்கையில போகவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு பணமே நீங்கள் உங்களுடைய சொந்த செலவுக்காக இல்லாமல் மற்ற நபர்களுக்கு நீங்க வட்டியோ இல்லை என்றால் வாங்கிய ஒரு பணத்தையோ திரும்ப கொடுப்பதற்காக நீங்க வைத்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பணத்தை உங்க கைமாத்தாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க போன கூட இந்த ஒரு நேரத்தில் எடுக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுத்திருக்குங்க. இது முதலாவது ஒரு விஷயம். இரண்டாவது, ஜாமீன் கையெழுத்து நீங்க போட்டிருப்பீங்க. மற்றவங்களை நம்பி நீங்க போட்ட கையெழுத்து இன்று வங்கி கடனாக உங்களுடைய தலையில் சுமையாக வந்து அமர்ந்திருக்கும். அவர்கள் உங்களை மாட்டிவிட்டு அவர்கள் இப்போ விலகி போயிருப்பாங்க. அவங்க இப்போ எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாது. நீங்க போய் ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுக்குள்ள மாறவும் ஆரம்பித்திருக்குங்க. அடுத்ததா, தொழில் பங்குதாரர். நீங்கள் உழைப்பை கொட்டியிருப்பீங்க. ஆனால் லாப கணக்கு வரும்போது உங்கள் ஓரக்கட்டி விட்டு மொத்த பலனையும் அவங்க அனுபவித்திருப்பாங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். அடுத்ததா, ஏமாற்று திட்டங்கள் உங்களை வைத்து அவங்க பார்த்திருப்பாங்க. அதிக வட்டி அல்லது இரட்டிப்பு பணம் என்று ஆசை காட்டி உங்களுடைய சேமிப்பு திட்டத்தை அவங்க பறித்திருப்பாங்க. இதுவும் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். உங்களுக்கு ஆசையை காட்டுவாங்க. ஆசையை காட்டுவது போல காட்டி உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் அனைத்தையும் பறித்து விட்டு சென்றிருப்பாங்க. இதுவும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததா, குடும்ப சொத்து விஷயங்களில் உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான சொத்து பங்கை கூட உங்களுடைய மென்மையான சுபாவத்தை பயன்படுத்தி பிடுங்கி கொண்டிருப்பாங்க. இது யார் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள். உங்களுக்குன்னு வரவேண்டிய சொத்து பணத்தை சொத்துக்களையோ சொத்து பணத்தையோ உங்களுக்குன்னு கொடுக்காம உங்களுக்கு கொடுத்தது போல நடித்து உங்களிடம் இருந்து அந்த ஒரு இடத்தையும் அவங்க வாங்கி எழுதிடுவாங்க. இதுவும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேலே கஷ்டங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இந்த 5 விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் நீங்க உயிராக நினைத்தீர்களோ, உங்க உடன் பிறந்தவர்களாக நினைத்தீர்களோ, அவர்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த சில விஷயங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செய்திருப்பாங்க. செய்தார்களா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்ததா, நம்பியவர்களால் செய்த 3 முக்கியமான துரோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குங்க. பணத்தை விட மனதளவில் நீங்க சந்தித்த வழிகள் இன்னும் அதிகமாகவே தாங்க இருக்கும். ரகசியங்களை ஆயுதமாக பயன்படுத்தி இருப்பாங்க. நீங்க யாரிடம் உங்களுடைய பலவீனங்களை பகிர்ந்து கொண்டீர்களோ அவர்களே அதை ஊர் முழுக்க சொல்லி உங்களுடைய பெயரை கெடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க. சில மாதங்கள் வரைக்கும் அவர்கள் எதையுமே வெளியில் கூறியிருக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கெட்ட பெயரோ இல்லைன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விட்டதோ என்ற ஒரு காரணத்தினால் அவர் நீங்க செய்த பலவீனமான விஷயங்களையும் நீங்க செய்த தவறான விஷயங்களையும் ஊர் முழுக்க கூறி உங்களுடைய பெயரை கெட்டு போக வைத்து விடுவார். அவசர காலத்தில் நீங்க கைவிட்டு போன நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். நீங்க பலருக்கும் உதவி செய்திருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது அனைவரும் முகம் திருப்பிட்டு போயிருப்பாங்க. இது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன ஏமாற்றங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததா, மறைமுகமான தடைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உங்களுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருப்பதாக சொல்லிவிட்டு பின்னாளிலிருந்து உங்களுடைய வாய்ப்புகளை தட்டி பறித்த நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருக்கத்தாங்க செய்வாங்க. ஏன் இந்த துரோகங்கள் நடந்தன? கிரகநிலைகளின் விளக்கங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய ராசிக்கு 7.5 சனியின் தாக்கம் மற்றும் ராகு கேதுவின் அச்சு பயணம் உங்களுடைய நிதானத்தை இதுவரைக்கும் சோதித்திருக்கும். அதிபதி சுக்கிரனின் சதி என்ன தெரியுமா? உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் பலவீனமான நேச வீடுகளிலே அல்லது பாப கிரகங்களின் பார்வையிலோ இருந்ததால் உங்களுக்கு தவறான நபர்களை அடையாளம் காட்டக்கூடிய திறன் உங்களுடைய வாழ்க்கையில மழுங்கி போயிருக்கும். வாய்ப்புகள் ஏன் தெரியுமா உங்களுடைய கையை மீறி போறியது?
வாய்ப்புகள் வந்தபோது 11ஆம் இடத்து லாப அதிபதி பலம் இழந்ததால் வெற்றி மிக அருகில் வந்து கை நழுவியும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கும். இது உங்களை ஆழமான மனக்காயங்களுக்கு நிச்சயமா உள்ளாக்கவும் செய்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பயங்களையும் பதட்டங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்குங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக நடக்கவில்லை என்பதையும் தெளிவாகவும் கூறவும் வேண்டுங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சாதாரணமாக நடக்காது. ஒரு சில பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள் இருக்கிறது. அந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு எல்லா விதமான விஷயங்களுமே கிடைக்குங்க. அது என்ன பரிகாரம் என்று பொறுமையாக கூறுகிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும். முதல்ல கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இனிமேல் திரும்பிவிடும். உங்களுடைய விதியில் ஒரு பெரிய ரீசெட் ஆனது இனிமேல் நிகழவும் ஆரம்பிக்கும். யார் தெரியுமா உங்களிடம் வந்து உதவுவாங்க? இதுவரை உங்களை மதிக்காமல் ஒரு பெரிய மனிதர் அல்லது அந்நிய நபர் ஒருவர் உங்களுக்கு தானாகவே வந்து உதவி செய்வார். ஆனால் அது யாருன்னே உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் மதிக்காத ஒரு நபர் உங்களுக்கு கஷ்டம் என்று தெரிந்ததும் உங்கள் பக்கம் வந்து நிற்பார். உங்களுக்காக அவர் பேசவும் செய்வார். உங்களுக்கான போதுமான அளவுக்கு உதவியவும் அவங்க தேடி கொடுப்பாங்க. ஆனால் அவர் ஏன் இந்த ஒரு நேரத்தில் எனக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் எனக்கான ஒரு உதவியை அவர் தேடி கொடுக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒன்னே தாங்க, நீங்கள் உதவி செய்யும் பொழுது அவர் உங்களை பார்த்து கொண்டு இருந்திருப்பார். அதனால் நீங்கள் உதவி செய்தீர்களே, அதனால் உங்களுக்கு ஒரு உதவியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாருன்னே தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு வந்து இந்த ஒரு நேரத்தில் உதவி செய்து கொடுத்திருப்பார். அதை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டேன் என்று அவரிடம் கூறவும் நீங்கள் செஞ்சிருப்பீங்க. அடுத்ததாக குடும்பத்தின் ஆதரவும் உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய குடும்பத்தினர் இனி உங்கள் பக்கம் நிற்கவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு தொழில் தொடங்கினால் அவர்களை முன்னின்று அந்த ஒரு உதவியையும் செய்து கொடுப்பாங்க. அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைக்காதுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஏற்ற பலனானது உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். உங்களுடைய தொழிலும் ஒரு வளர்ச்சியானது உருவாகும். உங்களுடைய தொழில் இனி ராக்கெட் வேகத்தில் முன்னேறவும் ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த முதலீடுகள் லாபத்தை உங்களுக்குள்ள தர தொடங்கியும் விடும். என்ன உங்களுடைய வாழ்க்கையில வேண்டுமோ அது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது உயர்த்தியும் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஒரே ஒரு வெள்ளை நிற பேப்பரை உங்களுடைய வீட்டில் எடுத்துக்கொண்டு நான் எழுதுவதைப் போல அதிலும் எழுதி கொள்ளுங்கள். என்னை விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் நல்லபடியாக வர வேண்டும். என்னை விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் நல்லபடியாக வர வேண்டும் என்று 9 முறைகள் ஒரு பேப்பரில் இதை நீங்கள் எழுத வேண்டும். பேப்பரில் இதை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலோ இல்லைன்னா இரவு தூங்குவதற்கு முன்பாகவோ நீங்கள் பேப்பரில் இதை மட்டும் ஒரு 9 முறைகள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வைத்துக் கொள்ளும் போது வீட்டு பூஜையில் ஒரு விளக்கை ஏற்றிக்கொள்ளுங்கள். ஏற்றிவிட்டு இதனை எழுதிவிட்டு இதற்குள் சிறிதளவுக்கு குங்குமம் இருக்குல்லவா, குங்குமத்தை இந்த பேப்பரில் உள் வைத்து அதனை மடித்து கொள்ளுங்கள். மடித்து கொண்டு வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை அம்மன் முன்பு வைத்து நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும். கோவிலுக்கு சென்று இந்த ஒரு செயலை செய்தால் மிகவும் நல்லது. வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் குளித்துவிட்டு சுத்தபத்தமாக இந்த ஒரு பேப்பரை விடியற் காலையில் செய்து அதற்கப்புறம் நீங்கள் குளித்து சுத்தபத்தமாக கிளம்பி அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி இந்த ஒரு மடித்து வைத்த இந்த ஒரு காகிதத்தையும் அம்மனுடைய பாதங்களில் வைத்து வணங்கிவிட்டு அதற்கப்புறம் அங்கே உள்ள உண்டியலில் இதனை மட்டும் நீங்கள் போட்டுவிட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இது ஒரு பக்கம். அடுத்த ஒரு வழிபாடு என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி தாயாருக்கு வெண்தாமரை மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். இதனால் போதுமான அளவுக்கு பணமானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வெள்ளை நிற தானத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் செய்யலாம். ஏழை பெண்களுக்கு வெள்ளை நிற ஆடைகள் அல்லது மொச்சை பயிரை நீங்கள் தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறவும் ஆரம்பிப்பீங்க. வைர அல்லது ஸ்படிக மாளிகையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போடவும் ஆரம்பிக்கலாம். கழுத்தில் ஸ்படிக மாலை அணிவது உங்களுடைய மனக்குழப்பத்தை தீர்த்து செல்வத்தை உங்களுக்குள்ள ஈர்த்து கொடுக்கும். போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றியையும் பெறவும் ஆரம்பிப்பீங்க. மகாலட்சுமி உங்களுடைய வாழ்க்கையில அஷ்டகம் என்பதை உருவாக்கி கொடுக்கும். தினமும் மாலையில் வீட்டில் நெய் தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணத்தை நீங்கள் செய்து பாருங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும்.
இதை நீங்கள் மட்டும் செய்து பாருங்க. உங்களுடைய அதிபதி சுக்கிரன் தரப்போகின்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமாக இருக்கும். சுக்கிரன் பகவான் இனி உங்களுக்கு தாராள மனதையும் பொருளாதார வசதியையும் உங்களுக்குள்ள தேடி கொடுப்பார். திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நடந்துவிடும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் கூடிய காலங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கு இனிமே மதிப்புகளானது கூடிவரும். உங்களுடைய வாழ்க்கை நிலையும் இனிமே உயரவோ ஆரம்பிக்கும். நீங்கள் இழந்த கௌரவங்கள் பணம் அனைத்தும் வட்டியுடன் உங்களிடம் வந்து சேரவும் ஆரம்பிக்கும். சொகுசு வாழ்க்கை மற்றும் மன நிம்மதி உங்களுக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களே, தராசு இப்போது உங்களுக்கு சாதகமாக சாய்ந்து விட்டது. நீங்கள் சிந்திய கண்ணீர் உங்களுக்கு முத்துக்களாக மாறப்போகிறது. இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத வெற்றி நாளின் தொடக்கமாகத்தாங்க இருக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம். மகாலட்சுமி உங்களுடைய வாழ்க்கையில அஷ்டகம் என்பதை உருவாக்கி கொடுக்கும். தினமும் மாலையில் வீட்டில் நெய் தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணத்தை நீங்க செய்து பாருங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். இதை நீங்கள் மட்டும் செய்து பாருங்க. உங்களுடைய அதிபதி சுக்கிரன் தரப்போகின்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமாக இருக்கும். சுக்கிரன் பகவான் இனி உங்களுக்கு தாராள மனதையும் பொருளாதார வசதியையும் உங்களுக்குள்ள தேடி கொடுப்பார். திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நடந்துவிடும்.